வணக்கம். எடிசன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல பாலாவோட இயக்கத்துல வணங்கான். கிட்டத்தட்ட இந்த படத்தை பத்தி தமிழ் திரையுலகமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த படத்துல வந்து சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு. இதுக்காக லொகேஷனா போய் அங்க கன்னியாகுமரியில போய் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகி திரும்பி வந்த படம் தான் வணங்கான். இந்த படம் நடக்குமா நடக்காதா அந்த கேள்விக்குறியில நேரத்துல துணிஞ்சு பாலா சார் எடுத்தாரு. ப்ரொடியூஸ் பண்ண சுரேஷ் காமாட்சியை இந்த நேரத்துல பாராட்டி ஆகணும். பாலா சார் இயக்கத்துல துணிஞ்சு இந்த படத்தை தயாரிச்சாரு. படம் வணங்கான். அருண் விஜய் படத்தின் கதையின் நாயகன், ரோஷினி பிரகாஷ் இவங்க தான் ஹீரோயின். மிஸ்கின், சமுத்திரகனி மற்றும் பாண்டிச்சேரி ரவி, சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்காரு. மாதிரி நட்சத்திர பட்டாலும் நிறைய ஆர்டிஸ்டுங்க. அதாவது பாலாவோட ஃபார்முலா ஒண்ணு இருக்கும். எப்பயுமே இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்காக அவர் ஒரு கருணை பண்ணுவாரு. அதை அந்த படத்துல நிறையவே பண்ணியிருக்காரு. பட் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு கதை சொல்லுவாரு. அதாவது இறைவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னா, கடவுளையும் விநாயகரையும் பெரியாரையும் தூக்கி ஒரே நேரத்தில் தண்ணியில போடுங்க, ரெண்டு பேரும் கரைஞ்சாங்கன்னா ஜாதி இல்லைங்கிறதா அர்த்தம். ஆனா அதையே பேஸ் பண்ணி அதை அவர் என்ன சொல்லி இருப்பாருன்னா, கடவுளை தண்ணியில தூக்கி போட்டு கரையிறானா இல்லையான்னு பார்ப்பாரு. ஆனா இந்த படத்துல சென்டிமெண்டா பாத்தீங்கன்னா, சுனாமில எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள எல்லா அந்த ஊர் ஜாமா ஃபுல்லா கிடக்கும். ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துலயே பாலாவோட டச்சு வந்து ரொம்ப பிரமாதம் தான் சொல்லலாம். எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வெளியில போடுவான். கடைசியா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு கையில பெரியார், ஒரு கையில விநாயகர் சிலை ரெண்டையும் எடுத்துட்டு மேல வருவான். அங்கேயே பாலாவுக்கு ஒரு கைத்தட்டல போடலாம். இறைவன் இல்லைன்னு சொன்ன பெரியாரு சரி, இறைவன் கையில இருக்காருங்கிற விநாயகரை தூக்கி மேல வருவான். மேல வந்தா இவன் ஒரு வாய் பேச தெரியாத, காதும் கேட்காத ஒரு டம் அண்ட் டஃப். இவனுக்கு சுனாமில அனாதையா இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த குப்பம் தான், அதாவது மீனவர் வாழ்ற ஏரியா தான் இவனுக்கு விநாயகர். அதாவது விவேகானந்தா பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போட்ல கொண்டு போய் அந்த என்னென்ன வேலையோ பாக்குறாருன்னு சொல்லுங்க. அருண் விஜய் தேய்க்க தான் வைரம் பாலிஷ் பொருன்பாங்க. அந்த அடிப்படையில நல்லா தேய்ச்சிருக்காப்புல. அருமையா இந்த படத்தை பொறுத்த மட்டும் அருண் விஜய்க்கு ஒரு பெரிய லைஃப் தான் சொல்லணும். பாலாவோட இயக்கம் பிரமாதம். ஓபன் ஸ்கிரீன் பிளே பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். மக்களுக்கு யார் பண்ணது என்னங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா படத்துல இருக்கிறவங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது. அதுதான் ஓபன் ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல ஒரு புதுசா ஒரு ஆர்டிஸ்ட் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சாயா சரத்குமார். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமாரோட அம்மா. இந்த படத்துல இந்த அனாதை குழந்தைகள் வாழக்கூடிய அந்த ஆசிரமத்தோட தலைமையா அவங்க தான் நடிச்சிருக்காங்க, அட்மினா. அவங்களோட நடிப்பு சும்மா சொல்லக்கூடாது. புதுசா இருந்தாலும் பாக்குறதுக்கு புதுசா இருக்கு, நல்லாவே இருக்காங்க. வீல் சேர்லயே தள்ளிட்டு வராங்க. அதான் ஏன்னு தெரியல. நல்லா நடக்கக்கூடிய அவங்க ஏன் வீல் சேர்ல வராங்க என்னன்னு தெரியல. அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பாலா படம்னாலே கொஞ்சம் சில இடங்கள்ல முகம் சுளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த படத்துலயும் அது குறை வைக்கல. கண்ணு தெரியாத பசங்களை காம கொடூரங்களை எப்படியெல்லாம் அனுபவிக்க பாக்குறாங்க, அதை எப்படி பாக்குறாங்க, அதை எப்படி தடுத்தாங்கிறதான் கதை. இத வந்து ரொம்ப அருமையா தெளிவா சூப்பரா பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க. துபாயில எப்படி சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தப்பு பண்ணவனுக்கு தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்காது, அறுத்து விட்டுறணும்பாங்க. அந்த அடிப்படையில தான் இதை பண்ணியிருக்காரு. பிரமாதமா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அந்த தங்கச்சியா நடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு மேலையும் அந்த ஊரு, அதாவது பாலாவோட இயக்கங்கிறது சில இடங்கள் நிறைய இடத்துல பஞ்ச் பண்றாரு. அந்த ஊர்ல பெரிய சர்ச்சோட பாதிரியார் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் மாதிரியே இருப்பாரு. இந்த பொண்ணு மேலையும் இவன் மேல உள்ள ஹீரோ மேல உள்ள ஆதரவுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு குங்குமம் வச்சா கூட அந்த பாதிரியார் ஏத்துக்கிடுவாருங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. மிருந்தா சாரதின்னு, அதாவது இவர் ஒரு டைரக்டர், கதை வசனதா, லிங்குசாமியோட ஆஸ்தான டைலாக் ரைட்டர் தான் பிருந்தா சாரதி. அவர் இந்த டாட்டூ போடுற கம்பெனி நடத்தக்கூடியவர், அந்த கடையை நடத்தக்கூடியவர். அந்த கடையில தான் வேலை செய்யுது ஹீரோவோட தங்கச்சி. அவர் வந்து ஒரு முஸ்லீம். நல்ல ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேருக்குள்ள கம்யூனிட்டியை வந்து அழகா நீட்டா சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை இல்லாம, அதாவது ஒரு சர்ச் ஃபாதருக்கு வந்து அந்த பொண்ணு குங்குமம் வைக்குது, அந்த ஃபாதர் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாருன்னா
அங்க நிக்குதுங்க ஸ்கிரீன் பிளே. அங்க அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது தெளிவா சொல்லியிருக்காரு. வணங்கான் யாருக்குமே வணங்காதவன், இவனுக்கு நியாயம் பண்ணுதான் தெரியும். ஒரு குற்றவாளி என்ன குற்றத்தில் அரசு பண்ணிருக்க சொல்ல மாட்டீங்களா? என்ன காதும் கேட்காதவன் டூ வீலர் ஓட்டுறான்னு வச்சிருக்காரு. அது லாஜிக். சில நேரங்கள்ல சினிமால லாஜிக் பார்க்க கூடாதுன்னு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா லாஜிக் பார்க்க கூடாது. ஃபைட்டு சில்வா பிச்சை எரிஞ்சிருக்கா. குருதேவ் கேமரா மிரட்டி இருக்கான். ஜிவி பிரகாஷோட மியூசிக், அதே மாதிரி CS ஷியாம் ரீ ரெக்கார்ட் ரொம்ப அற்புதம். எத்தனையோ பேர் இதே கன்னியாகுமரியை தமிழ் சினிமால காட்டியிருக்காங்க. குருதேவ் காட்டின கேமரா இன்னும் வித்தியாசமாவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் சுரேஷ் காமாட்சிக்கு ஒரு நல்ல படத்தை இயக்கி கொடுத்திருக்காரு பாலான்னு தான் சொல்லணும். ஏன்னா விஓ ப்ரொடக்ஷன் தரமான படங்களை எடுத்துட்டு வர ஒரு தயாரிப்பாளராக வளர்ந்து வரும் சுரேஷ் காமாட்சிக்கு இந்த நேரத்தில் ஒரு சல்யூட் அடிக்கணும். காரணம் நல்ல படங்களையே தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்காரு. இப்ப சமீபத்தில் ராஜா கிளின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா இப்ப வணங்கானு. இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களா பண்ணணும்னு இந்த நேரத்தில் எடிசன் டாக்கிஸ் அவருக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறது. மக்களே, தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான். வணங்கான் பார்க்க வேண்டிய படம், பார்க்கக்கூடிய படம். பெண்களை பற்றி இருந்த தகப்பனர்கள் கண்டிப்பாக தேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. அதாவது இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைன்னா என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டங்கள் இருக்கு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அவர் என்னதான் வக்ர புத்தி இருந்தாலும் ஒரு கதையை, ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு இது ஒரு பாடம். படம் கிடையாது, இது ஒரு பாடம். தயவுசெய்து தேட்டர்ல போய் பாருங்க. வணங்கான் பார்க்க வேண்டிய படம். அருண் விஜய் உழைப்புக்கு சரியான விலை இப்ப கிடைச்சிருக்கு. இறைவன் அருளால் அருண் விஜய் நல்ல ஹீரோங்கிற ஸ்டாண்டர்ட் ஹீரோ வரிசையில அவரும் போய் உட்காருவாங்களே, எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஆக மொத்தத்தில் வணங்கான் பார்க்க வேண்டிய படம்.